அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களை புரட்டி எடுக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமா இந்த புரட்டாசி மாதம் அமையிருக்கு. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கு. புரட்டாசி மாதம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரனும், சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னிராசியில் சூரியனும், புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி, வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பு இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே நம் மனம் திருவேங்கடத்தை இன்னமுதனின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறது. அதிகாலை பொழுது நாம் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் புனித சப்தம் தாங்க. நம்மையும் அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து எம்பெருமானைத்தான் நினைக்கிறது. இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகும். வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீப திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்தை இன்னமுதனை மாவிளக்கு ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்று தருங்க. அந்த திருவிளக்கின் தீபத்தில் ஒளியின் மூலம் திருவேங்கடவனே நம் இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம். புரட்டாசி மாதம் தோறும் நவகிரகங்களின் நாயகனாகிய சூரிய பகவான் புதனின் வீடான கன்னி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டம் தான் புரட்டாசி மாதம் என அமைகிறதுங்க. அந்த வகையில இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. இக்காலகட்டத்தில் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. பண வசதி போதிய அளவிற்கு இருக்குதுங்க. திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க. சேமிப்பிற்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. முயற்சிகள் வெற்றியடைய இருக்கு. திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமையுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை அளிக்குங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பிள்ளை அல்லது பெண்ணிற்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு. உற்சாகத்தை தருங்க. ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் வாய்ப்பு இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஒருவேளை உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கும் தனுசு ராசினியர்கள் இந்த மாதத்தில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய் அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு அந்த யோகமும் இந்த மாதத்தில் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சமரசத்தில் முடியும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக உறுதியாக எடுத்து காட்டுதுங்க. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய சிறந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமையிருக்கு. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் அனுகூலமான பாதையில சஞ்சரிக்கிறாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, நிர்வாகத்திற்கு சலுகைகளும் அன்றாட பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. தற்போதைய தசா புக்திகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. அதே போல் வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்காத வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இடமாற்ற சம்பந்தமான முயற்சிகளோ அல்லது
துறை ரீதியான மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசி நேயர்களுக்கும் கூட இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மிகவும் லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இது உங்களுக்கு சந்தை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமாக இருக்குதுங்க. நியாயமற்ற போட்டிகள் குறையுங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாங்க. வெளிமாநில பயணங்கள் லாபத்தை பெற்று தருங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அரசாங்க ஒப்புதல் தடையின்றி கிடைக்குங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்கின்றன என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்பு அதிக முயற்சியின்றி எளிதில் தேடி வருங்க. வருமானம் உயரும். கர்நாடக சங்கீத வித்வான்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குரு பகவான் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதில் பொதுவா மூர்த்திகளுக்கு மக்களிடையே மதிப்பு அதிகரிக்கும். அரசாங்கத்தின் முயற்சியினால் பல திருக்கோவில்களில் நிர்மாணம் நடைபெற இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல கிரகநிலைகள் நல்ல சுபபலம் பெற்றிருப்பதால் மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அரசாங்க பதவி ஒன்றில் அமர்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. அதற்கான முயற்சி மேற்கொண்டு வரும் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு தடையின்றி நீடிக்குதுங்க. மனம் பாடங்கள்ல உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. குரு பகவானுடைய பார்வை பலத்தினால் நல்ல மாணவர்களின் சேர்க்கை ஏற்பட இருக்கு. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அதற்கான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு அதிக முயற்சியின்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை கட்டுப்படுத்தும் செவ்வாய் மட்டுமின்றி மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அடிப்படை வசதிகளான தண்ணீர், உரம், விடுபொருட்கள், நவீன விவசாய உபகரணங்கள் ஆகியவற்றிற்கு குறைவிருக்காதுங்க. நல்ல விளைச்சலும் வருமானமும் மனிதருக்கு நிறைவை அளிக்கும். வயலை பார்த்தாலே உள்ளம் குளிருங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை முழுமையாக அடித்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருப்பதால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. அதே போல் திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைந்து திருமணம் நடைபெற இருக்குதுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு. குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் கூட உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதாவது இந்த தருணங்கள்ல வருகிறதே என்று வீண் செலவுகள்ல பணத்தை விரயம் செய்து விட வேண்டாங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்கென்று சிறிது சேமித்து வைத்துக் கொள்ளுங்க. சாதாரண சிற்றிரம்பிற்கும் நமக்கு பாடம் கற்பிக்கிறது. மழைக்காலத்திற்கென்று அவை சேமித்து வைப்பதை தான் நினைவூட்டுகிறோங்க. அந்த வகையில நாமும் நம்மளுடைய எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. இந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை மாலை இருவேளைகளிலும் ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம், மீனாட்சி பஞ்சரத்னம், ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரம், ஸ்ரீமத் நாராயணியம் ஆகியவற்றில் எது முடிகிறதோ அவற்றை பாராயணம் செய்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.